JAAC அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது ஜம்மு காஷ்மீர் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறவங்க தான். இவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானால் அழைக்கப்படக்கூடிய பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர் இருக்கு பார்த்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் இப்போது குதித்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த JAAC அமைப்பு. ஆசாத் காஷ்மீர் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பெயர் வச்சுட்டா ஓகே, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ரொம்ப சுதந்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, அங்க ஒரு பிரசிடென்ட் தூக்கி போடுவாங்க, பிரசிடென்ட் ஒரு தலைவர் தூக்கி போடுவாங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ அதிகாரி இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஏதாவது ஒண்ணு விட்ட சொந்தத்தை தூக்கி இந்த POK தலைவரா போடுவாங்க. அப்படிப்பட்ட தலைவர் என்ன செய்வான், இந்த POK பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களுக்காக ஏதாவது பாடுபடுவானா? சத்தியமா இல்ல. அவங்களுக்கு தேவையான தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்க மாட்டான், சாலை வசதி செஞ்சு கொடுக்க மாட்டான், அவங்களுக்கான அரசியலை தீர்மானிக்கக்கூடிய பவர் அவங்க கிட்ட இல்ல. என்ன விக்கி, அவங்களே அவங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு தானே சொல்ற. அரசியல் அவங்களுக்கு ஈடுபாடு கிடையாது, அரசியல் அவங்களை உள்ள விட மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்றியே, எது உண்மை அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல தான் கண் துடைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதை நான் மட்டும் சொல்லல, இன்னைக்கு யூகேனுடைய பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றத்தை சார்ந்த 30 உறுப்பினர்கள் பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர்ல என்னமோ சம்திங் ராங், வி நீட் டு இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாம அங்க போய் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதும் அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை யூகேக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யூகே பாராளுமன்றத்தில் பேச்சு அடிப்படுது. என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 5 அம்ச கோரிக்கை இருக்கு பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ணுங்க, ரொம்ப அதீதமான எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிறத நாங்கள் பே பண்ணிட்டு இருக்கோம், அதை கம்மி பண்ணுங்க. எங்களுக்குன்னு சப்சிடி ப்ராடக்ட், அதுவும் வீட்டு இந்த மாதிரி உணவு தானியம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான பொருளை கம்மி பண்ணித்தாங்க. 2025 இதே மாதிரி ஒரு போராட்டத்தை JAAC அமைப்பு அறிவித்தது. அப்போ முக்கியமான ஸ்லோகன் என்ன தெரியுமா, இந்த எலைட் ப்ரிவிலேஜில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முடிவுக்கு வர வேண்டும். ஏன்னா எங்க காசை எடுத்து, எங்க வரிப்பணத்தை எடுத்து, எங்க ரத்தத்தையும் வேர்வையும் எடுத்து நீ இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறையே, நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.